ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. 7 நாள் மட்டுமே இந்த இயற்கையான கிரீமை உங்களுடைய வெடிப்பு நிறைந்த பாதங்கள் மேல தடவிட்டு வந்து பாருங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பாத வெடிப்பு, புண்கள், எரிச்சல், நமச்சல் இது எல்லாமே சரியாகி பாதம் நல்ல மெழமெழன்னு அவ்ளோ சாஃப்ட்டா மாற ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான கிரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பாதங்கள்ல லேசா தெரியக்கூடிய அந்த வெடிப்ப நம்ம கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டா போதும். நாளடைவுல அது பாலம் போல பெரியதா மாற ஆரம்பிச்சுரும். ஏன் ரூ. 1 காயின் உள்ள நுழையிற அளவுக்கு அந்த பாத வெடிப்பு சில பேருக்கு இருக்கும். இது நாளடைவுல ஒரு விதமான வலி, எரிச்சல், நமச்சல் அந்த இடத்துல புண்களா கூட மாற ஆரம்பிச்சுரும். அந்த வெடிப்பு வழியா கண்ணுக்கே தெரியாத நுண்கிருமிகளும் நம்மளுடைய உடலுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கும். நம்ம உடலுக்கு நெறைய பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். குறிப்பா நீரிழிவு நோய்க்காரங்க இந்த மாரி வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டாலும் போதும், அது வந்து பெரிய புண்களா வந்து மாற ஆரம்பிச்சுரும். அதனால நம்ம ஆரம்பத்திலே இத வந்து கவனிக்க ஆரம்பிச்சு, அத வந்து நம்ம சரி செய்யணும். பாத வெடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம இருக்கக்கூடாது. இத இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு கரும்பு சக்கை எடுத்திருக்கேன். தூக்கி போடக்கூடிய இந்த கரும்பு சக்கை தான் இந்த பாத வெடிப்ப ரொம்ப எளிதா வந்து சரி செய்யும். கரும்பு சக்கைக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதீங்க. கிராமப்புறங்களா இருக்கட்டும், நகர்ப்புறங்களா இருக்கட்டும், கரும்பு சக்கை இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஈஸியா கிடைக்குதுங்க. அதாவது எங்க ஜூஸ் போடுறாங்கன்னு பாருங்க. அந்த கரும்பு ஜூஸ்லாம் விக்கும்ல, அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க ஒரு பேக் மட்டும் கையில எடுத்துட்டு போங்க. ஒரு துணி பேக் எடுத்துட்டு போனீங்கன்னா போதும். ஏன்னா கவர் அந்த மாரி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத எடுத்து வைக்கும்போது, அந்த கரும்பு சக்கையில வந்து ஒரு மாரி கூர் கூரா இருக்கும். அது வந்து கிழிச்சு போயிடும் கவர. அதனால மேக்ஸிமம் கவர வந்து எடுத்துட்டு போகாதீங்க. ஒரு துணி பேக் எடுத்துட்டு போங்க. அதுல வந்து இந்த கரும்பு சக்கை கேட்டீங்கனாலே தருவாங்க. வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுல வந்து அந்த குச்சி குச்சியா இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாரி கொஞ்சம் ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கும். அத மட்டும் வச்சுக்கங்க. கொஞ்சம் ஈரத்தன்மையா இருந்ததுன்னா, வெயில்ல கூட காய வச்சு வச்சுக்கலாம். இல்லன்னா ஃபேன்லயே கூட உலர விட்டுறலாம் நீங்க. அதுக்கப்புறமா அத வந்து ஒரு இரும்பு சட்டி, மேக்ஸிமம் இரும்பு சட்டி இல்லன்னா வந்து மண் கடாய் பயன்படுத்துங்க. அதுல வந்து சேர்த்துட்டு, நல்லா வந்து கிட்டத்தட்ட கருமை நிறமா மாறுற அளவுக்கு அத நம்ம வந்து வறுக்கணும். நான் ஏன் ஆரம்பத்துல இரும்பு சட்டி பயன்படுத்துங்கன்னா, இரும்பு சட்டியில போட்டு எந்த ஒரு பொருள நீங்க கறியா ஆக்குனாலும் சரி, அதனுடைய மருத்துவ பண்புகள் வந்து நமக்கு அப்படியே முழுமையா கிடைக்கும். அதனுடைய மருத்துவ பண்பு போகாம இருக்கும். அதுக்காக தான். இரும்பு சட்டிக்கு பதிலா நீங்க மண் சட்டியும் பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு கடாய் நல்லா சூடு ஏறுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாரி நிறம் மாறி, இந்த மாரி கருப்பு நிறத்துல மாறி வர ஆரம்பிக்கும். இத அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு, மிக்ஸியில சேர்த்துட்டு, ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. நல்லா நைஸான பவுடரா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கங்க. நைஸான பவுடரா இல்லன்னா, நீங்க ஒரு சட்னிய பயன்படுத்தி கூட சலிச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் வேஸ்லின் உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும். வேஸ்லின் பயன்படுத்தி பாருங்க. அந்த இடத்துல அந்த வெடிப்பு வந்து ரொம்ப வேகமா மறையறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய், மஞ்சள் பொடி அங்க இருக்கக்கூடிய அந்த புண்கள வந்து வேகமா சரி பண்ணும். அது மாரி அரிப்பு, நமச்சல் அந்த மாரி இருந்தாலும் சரி செய்யும். அங்க இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கு. அதே மாரி தாங்க அந்த கரும்பு சக்கையும் சரி, அந்த கரும்பு சக்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், நுண்கிருமிகள வந்து அழிச்சுட்டு, அந்த இருக்கக்கூடிய அந்த தோல வந்து ஈஸியா கூட வைக்கக்கூடிய தன்மையும் அதற்கு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்ல வேஸ்லின் கூட இங்க தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கிரீம் டெக்ஸ்சர்க்கு வர்ற வரைக்கும். இப்ப பாருங்க இந்த மாரி கிடைக்கும். இத வந்து ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில்ல சேர்த்துக்கலாம். இது நீங்க வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும். கெட்டு போகாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு, நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி, இல்லன்னா வீட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, அந்த சமயங்கள்ல பாதங்கள ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி தடவி விடணும். தடவி விட்டுட்டு, ஒரு 20 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. மேல கீழ எங்கேயும் படாத மாரி. அந்த மாரி உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் படுக்க போறீங்க அப்படின்னா, கொஞ்சமா ஒரு டிஷ்யூ பேப்பரால லைட்டா மேல மட்டும் அப்படி தொடச்சுட்டீங்கன்னா, அந்த கருப்பு வேற இடத்துல எங்கேயும் படாம இருக்கும். அதுக்காக தான் அந்த கரி மாரி இருக்குல்ல, படாம இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. தொடச்சு விட்டுருங்க. இல்ல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. தேய்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். இல்ல பகல்ல தடவுறீங்கன்னா, ஒரு 2 மணி நேரமாச்சும் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிடலாம். இதே மாரி தொடர்ந்து டெய்லியுமே நீங்க பண்ணிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு அதிகப்படியான புண்கள் இல்லன்னா வெடிப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 15 நாளைக்காச்சும் போடணும். இல்ல இது மாரி கொஞ்சமா தான் இருக்குன்னா, 1 வாரம் பயன்படுத்தினாலே போதும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய புண்களும் சரியாயிடும். பாதம் நல்ல மெழமெழன்னு இருக்கும். வலி இருக்காது, வீக்கம் இருக்காது. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.